ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நான் உங்கள் பிரியா பேசுகிறேன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 4 சூப்பரான ஆர்கனைசர்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கு பக்கத்தில் இருக்க ஆல்ன்ற பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வரும். ஃபஸ்ட்டு ஆர்கனைசர் செய்கிறதுக்கு நான் 2 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். பாருங்கள், இந்த மாதிரி ஜூஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ஜூஸ் பாட்டிலுடைய அந்த ரேப்பர்லாம் எடுத்துடலாம். நம்ம எடுத்துக்கிட்டு அந்த பாட்டிலுடைய மேல் பகுதியை மட்டும் தனியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் கட் பண்ணுற மாதிரி இந்த அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இன்னொரு 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டிலையும் எடுத்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் 2 ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். நீங்கள் எத்தனை ஜூஸ் பாட்டில் வேணாலும் வச்சு இந்த ஆர்கனைசர்ஸ் நீங்கள் ரெடி பண்ணலாம். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி 2 ஜூஸ் பாட்டிலையும் நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 4 பகுதியுமே நம்ம யூஸ் பண்ண போகிறோம். பாருங்கள், இப்போ என்ன பண்ணலான்னா இதுக்கு மேல் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி கலர் ஸ்டிக்கர் ஏதாச்சும் இருந்தால் ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நான் ஒட்டுற மாதிரி மேல் பகுதியில் மட்டும் இந்த மாதிரி கலர் ஸ்டிக்கர் ஒட்டிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஸ்டிக்கர் நான் ஒட்டி எடுத்துக்கிறேன். ஸ்டிக்கர்னால் டேப் தான் நான் ஒட்டுறேன். உங்கள்கிட்ட கிஃப்ட் ரேப்பர்ஸ் ஏதாச்சும் இருந்தால் கூட நீங்கள் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி மற்ற 3 பாட்டிலையும் நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். டாப்பில் மட்டும் ஒட்டினா போதும், அடிப்பகுதியெல்லாம் ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. பாருங்கள், இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நான் ஒட்டி எடுத்துக்க போகிறேன். கிஃப்ட் ரேப்பர் கூட ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம இந்த மாதிரி கார்ட்போர்ட் பாக்ஸுடைய ஒரு பகுதியை எடுத்துக்கோங்க. அந்த அட்டையை நம்ம தேவையான அளவுக்கு மார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்மளுக்கு 2 பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் சிங்கிளாக யூஸ் பண்ண போகிறதில்ல, டபுளாக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ அதனால் 2 பீஸாக கட் பண்ணி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் தேவையான அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். பாருங்கள், இந்த அட்டையை க்ளூகன் தான் யூஸ் பண்ண போகிறேன். இந்த க்ளூகனுடைய ப்ரைஸு, அதுக்கப்புறம் இந்த க்ளூகன் எப்படி யூஸ் பண்ணுறது அப்படின்றத நான் தனியாக வீடியோவாக போடுறேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் இந்த க்ளூகன் பற்றி டீட்டெயில் நம்ம வீடியோவாக போடலாமா வேணாமான்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த க்ளூகனை பற்றி வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இந்த அட்டையை இந்த மாதிரி ஒரு கிளாத் வச்சு நம்ம ஒட்டி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கலாம். 4 பக்கமும் இந்த மாதிரி மடித்து விட்டு நீங்கள் ஒட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த கார்னர்லலாம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ அதனால தான் நான் கார்னரில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா கிளாத்தை கட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த அட்டையை நல்லா ஒட்டி எடுத்தாச்சு. பாருங்கள், இப்போ நம்ம திருப்பிக்கலாம். இந்த அட்டையை திருப்பிக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த ஜூஸ் பாட்டிலுடைய பகுதிகளை இந்த அட்டை மேலே நம்ம க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் லைட்டாக க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி நீங்களும் ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், நான் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய அந்த ஜூஸ் பாட்டிலுடைய பகுதியை ஃபஸ்ட்டில் ஒட்டிட்டேன். சின்ன சைஸை அதுக்கப்புறமா ஒட்டுறேன். இப்போ நம்மளுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்மளுக்கு பார்க்க அழகாக இருக்கும். ஸோ அதனால் நான் இந்த மாதிரி ஒட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அடிப்பகுதியில் இன்னும் கொஞ்சம் க்ளூ அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அப்போ தான் நம்மளுக்கு ஸ்ட்ராங்காக ஒட்டும். ஸோ அதனால் நான் கீழேயும் நல்லா கம் அப்ளை பண்ணி ஒட்டிக்கிட்டேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய சூப்பரான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இந்த ஆர்கனைசரில் உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அந்த பொருளை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் நார்மலாக உங்களுக்கு பென்சில், கலர்ஸு, இந்த மாதிரி கம் இதெல்லாம் வச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். உங்களுக்கு எந்த பொருள் தேவைப்படுதோ அதை வச்சு நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆர்கனைசர் பார்க்கவே எவ்வளோ க்யூட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் பாட்டிலை குடிச்சிட்டு தூக்கி போடாமல் இந்த மாதிரி நம்ம ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு பொருளாக நம்ம வீட்டுக்கு தேவையான ஒரு ஆர்கனைசராக மாற்றி நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் உங்களுக்கு பார்க்கவும் ரொம்பவே அழகாக இருக்குங்க இந்த ஆர்கனைசர். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 2 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 2ல் நம்ம ஒரு ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். இதில் நான் பழைய மொபைல் பாக்ஸ் எடுத்திருக்கேன். இந்த மொபைல் பாக்ஸுடைய பெரிய பகுதியை நம்ம ஓரமாக வச்சிடலாம். சின்ன சைஸில் இருக்குது இல்லைங்களா, அதை 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம கண்டபடி கட் பண்ணிடக்கூடாது. சென்டராக மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி சென்டராக ஃபஸ்ட்டு மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. 3 பக்கமே சென்டர் போர்ஷனை முதல்ல நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பென்சில் வச்சு ஸ்கேல் வச்சு கரெக்டாக அளந்து மார்க் பண்ணி எடுக்கிறேன். இதே மாதிரி நீங்களும் மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். 2ஆக கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இதை.
அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ், கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்தது நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு பாக்ஸ் வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸுடைய லென்த் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லிட்டு மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. ஹைட்டையும் மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஹைட்டுக்கும் லென்த்துக்கும் ஒரு அட்டையை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் மெஷர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அந்த அட்டையில் மார்க் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம அதே அளவுக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நான் மார்க் பண்ண மாதிரியே உங்களுக்கு கட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த பீஸை நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, இந்த பாக்ஸுடைய சென்டர் பகுதியில் நம்ம ஒட்டி விட்டுற போகிறோம். அதாவது டிவைடர் மாதிரி நம்ம ஒட்டி எடுக்க போகிறோம். பாருங்கள், இந்த மாதிரி க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு ஒட்டி விட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சூப்பராக ஒட்டிக்கும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இன்னொரு பாக்ஸை ரெண்டாக கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அந்த பாக்ஸை வந்து நான் அப்ளை பண்ணுற மாதிரி கம் அப்ளை பண்ணி ஒட்டி விட்டுக்கோங்க. மேல் பகுதியில் இருக்கிற பாக்ஸ் வந்து ஃபுல்லாக வந்து உள்ளே தள்ளி ஒட்டிக்கோங்க. கீழே ஒட்டும் இல்லைங்களா, அந்த பாக்ஸ் மட்டும் 1 இன்ச் அளவுக்கு வெளியே விட்டுட்டு அதுக்கப்புறம் ஒட்டி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் ஒட்டி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒரு அழகான அருமையான ஆர்கனைசர் ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், இந்த ஆர்கனைசரை நான் வந்து ஜுவல் பாக்ஸ் மாதிரி யூஸ் பண்ணிக்க போகிறேன். என்னுடைய ஜுவல்ஸ்லாம் இதில் நான் போட்டு வச்சு யூஸ் பண்ணிக்க போகிறேன் ஃப்ரெண்ட். இப்போ நம்ம டிப்ஸ் நம்பர் 3 பார்க்கலாம். டிப்ஸ் நம்பர் 3ல் இந்த மாதிரி 1/2 லிட்டர் ஜூஸ் பாட்டில் இருந்தால் எடுத்துக்கோங்க. அதனுடைய அடிப்பகுதியை மட்டும் நம்ம கட் பண்ணி ரிமூவ் பண்ணிடலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா, சிசர் வச்சு எக்ஸ்ட்ரா போர்ஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து கட் பண்ணி ரிமூவ் பண்ணிவிடுங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு சிசரை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கோங்க. ஹீட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி 2 ஹோல்ஸ் வந்து இதனுடைய மேல் பகுதியில் நம்ம போடணும். பாருங்கள், இந்த மாதிரி நீங்கள் டைரக்ட் ஆப்போசிட் சைடில் ஹோல்ஸ் போட்டு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கனமான ஒரு த்ரெட் எடுத்துக்கிட்டு அதை வந்து இந்த ஹோல்ஸ் போட்டோம் இல்லைங்களா, அந்த ஹோல்ஸில் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கோங்க. இந்த மாதிரி முடிச்சு போட்டு விட்டுக்கிட்டிங்கன்னா இதை வந்து நம்ம ஒரு ஹேங்கிங் ஆர்கனைசராக யூஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஹேங் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்கனைசரை. இதில் வந்து நம்ம என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாம். நான் வந்து கிளிப்பெல்லாம் போட்டு வைக்கிறதுக்காக யூஸ் பண்ண போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கிளிப்பெல்லாம் போட்டு நான் வந்து கொடியில் வந்து இந்த ஆர்கனைசரை ஹேங் பண்ணி விட்டுற போகிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கொடியில் நீங்கள் கட்டி விட்டுட்டீங்க அப்படின்னா துணி காய வைக்கும்போது ஜஸ்ட் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மறுபடியும் இதிலே கொண்டு வந்து போட்டுடலாம். ரொம்ப சேஃபாகவும் பத்திரமாகவும் இருக்கும். உங்களுக்கு அடிக்கடி கிளிப்பெல்லாம் வந்து தொலைஞ்சு போகாது. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். டிப்ஸ் நம்பர் 4ல் ஒரு சூப்பரான ஆர்கனைசர் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வந்து 1 லிட்டர் ஜூஸ் பாட்டில் எடுத்திருக்கேன். இது வந்து மாசா பாட்டில். நீங்கள் வந்து எந்த ஜூஸ் பாட்டிலாக இருந்தாலும் 1 லிட்டர் பாட்டில் எடுத்துக்கோங்க. அதனுடைய சென்டரில் வந்து இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கப்பெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த மாதிரி மேலே கேப் போட்டு விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சேஃபாக இருக்கும். எங்கேயுமே வந்து கப்பு வந்து அங்கங்கன்னு வைக்காமல் இந்த மாதிரி நீங்கள் அழகாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி இந்த கப் வந்து ரொம்பவே சேஃபாக நீங்கள் இந்த மாதிரி ஆர்கனைஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா அழகாக இருக்கும் பார்க்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் சூப்பரான 4 ஆர்கனைசர்ஸ் பற்றி பார்த்தோம். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு ரிசல்ட் எப்படி இருந்தது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய்.